ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவசரமாக கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ நாளைக்கு தம்பிக்கு வந்து ரிசப்ஷனில் மிதுனுக்கு, அதனால் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான், கால் பண்ணிட்டே இருக்கான், ரெடி ஆகிட்டியான்ட்டு. ஸோ அவசரமாக வந்து மேக்கப்பே போடாமல் இருந்துக்கலாம், ஃபவுண்டேஷன் எடுத்து அவசரத்தில் அப்பி விட்டு கன்றாவதியாக போயிடுச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ டைம் இல்லை, நம்ம வந்து இப்போ கிளம்புறோம். இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 6-7 இயர்ஸ் ஓல்டு, அமேசானில் வாங்கினேன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது. இது ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரெட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எங்கே வாங்கியிருக்கீங்கன்னு. ஆக்சுவலாக இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். கிடச்சா நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து அப்படியே நான் போட்டு இது வந்து ஒரு மாதிரி அந்த கம்ஃபர்ட் கிளாத் ஆகிடுச்சு ரொம்ப. இது ஆல்ரெடி காட்டனா பயங்கரமாக இதாகிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருக்கும் இது எப்போ போட்டாலும். இப்போலாம் ரொம்ப ரேராக தான் போடுறேன், பட் நல்ல ஃபீல் இதெல்லாம் போட்டால். ஸோ இப்போ வந்து நம்ம திங்ஸ் வாங்க போயிடலாம், பேசுறதுக்கு டைம் இல்லை. ஸோ இந்த விலாக் இப்படியே கண்டினியூ ஆகும், என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். நான் நைட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ போகலாம், பை. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இந்த மந்த்தே ஃபுல்லாக பயங்கரமான எனக்கு பிஸி. ஸோ அதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸு, ப்ராடக்ட்டு அதெல்லாமே வந்துட்டுருக்கு. நான் அதெல்லாமே டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பை த வே, ஒரு 2 மினிட்ஸ் இருக்குது, வந்துட்டுருக்கான். ஸோ அது வரைக்கும் பேசலாமா? என்ன பண்ண போகும்? ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கினேன். இது வந்து எப்படின்னா நம்ம ரீயூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எர்த் ரிதம்லேருந்து இன்னொரு சன்ஸ்க்ரீன் வாங்கலாம், லிக்விட் பேஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரீடச்சுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரீடச்சுக்கு வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு பம்ப் எடுத்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இது பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இது வந்து ஒரு ஸ்வைப் தான். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒரு மாதிரி அந்த ஷேவிங் ஜெல் மாதிரி இப்படி சும்மா போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஊருக்கு போயிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்தது ட்ராவலிங் டைம். அப்போது நம்ம அப்படியே வண்டியில் போகும்போதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒயிட் ஸ்பாட்ச் வருமா அப்படி இப்படின்னு நம்ம வந்து கண்ணாடி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இது வந்து நான் உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? ஸோ இப்படி கையில் போட்டிங்க அப்படின்னா போட்டதே தெரியல, அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் அதை வாங்கி பாருங்கள், ரீடச்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. வேறு என்ன? எர்த் ரிதம் சன்ஸ்க்ரீன் தான். இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறது. காலையில் இப்போ கிளம்புறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணிக்குவேன், அப்புறம் ஈவினிங் வரைக்கும் அது வந்து ரீஅப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ பயங்கரமாக இருக்குது இந்த சன்ஸ்க்ரீன். ரேட்டுக்கு ஒர்த்து. ஒயிட் கேஸ்ட் இல்லை, உங்களுக்கு ஆயிலி இல்லை, எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்கும். ஸ்கின்னில் போட்டிங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். இது வந்து என்னோடய ஃபேவரெட். ஒரு 2 இயர்ஸாக இதுதான் வந்து வாங்கிட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான். சரி, நான் போய் கேட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறோன்னு பார்ப்போம். பை கைஸ். ஸோ வெட்டிங்க்கு கடைசி ஷாப்பிங் நான் எல்லாமே முடிச்சிட்டோம். சரி, இன்றைக்கி இருக்க கொஞ்சம் சில்லற விஷயமும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த கொஞ்சம் டை வாங்குறது, அவன் தம்பிக்கு சாக்ஸ் வாங்குறது, அது மாதிரி கொஞ்சம் பேசிக்கான ஒரு விஷயந்தான். சரி, அதெல்லாம் அந்த குட்டி குட்டி விஷயம்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து இந்த கடைக்கு போனோம், இந்த கஸா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஊரில் நான் வர்றது. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவன் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து மண்டபம், அவனோட ரிசப்ஷன் மண்டபத்துக்கு போய் ஏதோ அந்த மெஷர்மெண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான். ஸோ அங்கேயும் போய் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அவங்களோட ரிலேஷன்ஸ்லாம் வந்து பிக்கப் பண்ணிட்டு அவங்க வீட்டில் போய் ட்ராப் பண்ணுற ஒர்க் கொஞ்சம் இருந்து ஒரு 2-3 ட்ரிப் அடித்தோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபஸ்ட்டு சரி வயிற்றை ஃபில் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கம் போல் வர இந்த சேட் ஷாப் தான் வந்து வந்திருந்தோம். அங்கே எப்பவும் போல் 2 செட்டு, அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச மசால் பூரி, அதுக்கப்புறமா அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அவசரமாக என்ன நைட் லேட் ஆகிடுச்சு, கடையில் மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு செம பசி, அதனால் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த சேட் ஷாப் தான் ஈஸ்வரன் கோயில்கிட்ட இருக்குது. ஸோ எங்கள் ஊரில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹே கைஸ், சாரி, நான் வந்து நிறைய கடை சுற்றினேன், நிறைய அலைஞ்சோம், நிறைய ஷாப்பிங் இருந்தது. உங்களுக்கு தெரியும் கல்யாண ஷாப்பிங்னால் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு என்னை வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. நான் வந்தோடனே அம்மா பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்களா, சாப்பிட்டு படுத்தவதான் ஒரு 2 ஹார்ஸ் தூங்கிட்டேன். ஸோ டைம் இப்போ வந்து 12 வழக்கம் போல் முழிப்பு தட்டிருச்சுன்னு இல்லை, ஆக்சுவலாக நாளைக்கு இந்த விலாக் வந்து நான் போடணும். ஸோ அதுக்காக வந்து நான் லைக் ப்ராப்பராக ஒரு என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை. அதனால் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. ஐயோ, நம்ம விலாகு ப்ராப்பராக முடிக்கலையே அப்படின்ட்டு.
சரின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். ஸோ காஞ்சூரின் கண்ணப்பன் வந்து பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 1/2 hour கிட்ட பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் பயமாக இருக்குது, வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால அப்படியே எழுந்திரிச்சு ரூம்குள்ளாரே உட்காந்துருக்கேன். ஸோ ரூம்குள்ளே இருந்து வெளியில் போனால் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, ரூம்குள்ளார பயம் இல்லை. ஸோ சரி அப்படியே vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இன்றைக்கி சூப்பராக போச்சு, ஜாலியாக போச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தலைவரோட மூவி போனோம். ஸோ நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. எனக்கு வந்து ஜெயம் ரவி அவ்வளோ பிடிக்கும், என்னோடய ஃபேவரட் ஆக்டர், சின்ன வயசுலேருந்து பயங்கர ஃபேன். ஸோ எப்போது படம் போட்டாலும் இப்போலாம், சின்ன வயசில் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் விட மாட்டாங்க. ஸோ இப்போலாம் ஒரு 2-3 வருஷமாக வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிடுவேன். இந்த வாட்டி வந்து என் மாமா பொண்ணு வரேன்னா கூட சரி, அவள் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் கூப்பிட்டு போக முடிஞ்சுது. அதனால் 2 days வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நாம் தனியாக போயிட்டு அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போகலாமான்னு கூட யோசிச்சு பார்த்துட்டேன். சரி எதுக்கு அவள் கோச்சுப்பா, சரின்னு சொல்லிட்டு தான் 2 days வெயிட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி காலையில் படம் போய் பார்த்தோம், அதோட இதெல்லாம் போடுவேன். ஸோ பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டைம் தாராளமாக நல்லபடியாக பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் டைம்லாம் பார்த்தா போர் அடிச்சிடும், நானே ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து இனிமேல் தான் வரும். ஓகே, அந்த வீடியோஸ் கிளிப்லாம் போடுறேன். நேற்று என்னென்ன நடந்துச்சு அப்படின்னும் நேற்று வீடியோவும் நான் போடுறேன். ஸோ எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை த வே, நான் வந்து ஒன்று சொல்லணும். ஸோ நான் முந்தின vlogல சொன்ன மாதிரியே இந்த மந்த் வந்து எனக்கு பயங்கர ஒரு ஹெக்டிக்கான ஒரு வெட்டிங் சீசன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா 4 வெட்டிங் இருக்குது எனக்கு. அதில் 3 வந்து ரொம்ப முக்கியம். ஸோ என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம், தம்பி தங்கச்சி ஒன்று, என் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒன்று, அப்புறம் என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ரிலேட்டிவ் அதுக்கு போய் ஆகணும். ஸோ 4 கல்யாணம், பயங்கர வேலை. 4க்குமே நான் ட்ரெஸ்ஸு வாங்கி, 4க்குமே வந்து 2 ஈவெண்ட்ஸ், இல்லதுக்கெலாம் 3 ஈவெண்ட் இருக்குது. எல்லாத்துக்கும் நான் ட்ரெஸ்ஸு வாங்கி, எல்லாத்துக்கும் நான் கிஃப்ட் வாங்கி, இன்னும் கிஃப்ட்டில் பேக் பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த vlogல போடுவேனா இல்லை அடுத்த vlogல போடுவேனான்னு எனக்கு தெரியல. பயங்கர ப்ரெஷராக போயிட்டுருக்கு, நிறைய செலவாயிட்டுருக்கு ஒன்று. ஸோ நிறைய ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் வந்து விளாக்ஸில் பார்ப்பீங்க. அந்தந்த விளாக்ஸில் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங் நான் கண்டிப்பாக இப்போ இருக்க ப்ரெஷரில் என்னால் வந்து வெளியிலலாம் போயெலாம் ஷாப்பிங் பண்ணவே முடியாது. நிறைய கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், அது மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்த மாதம். ஸோ அதெல்லாம் வந்து பார்ப்பீங்க. ஸோ மறந்துடாதீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணம், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சென்னை ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறேன். இப்போ வந்து நாளான்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நீ நைட் 12 மணியா, இப்போ நாளைக்கு ஈவினிங் வந்து மிதுனுக்கும் கிருபாவுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன். ஸோ அடுத்த நாள் மார்னிங் கல்யாணம். அதை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணும். ஸோ அது வந்து வெளியூர். ஸோ அங்கேயும் போகிறத பார்ப்பீங்க. இப்போ எதுக்கு நான் வந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து கமெண்ட்ஸ் வாசிக்கல. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் க்யூட் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்க்கலாமா? இருங்க நான் காட்டுறேன். ப்ளீஸ் பின்னாடி இருக்க மெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் வந்து நான் போகிற அவசரத்தில் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்தது, பார்சல் வந்தது, எல்லாம் பிரித்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த வெட்டிங்லாம் முடிகிற வரைக்கும் ஓரளவு இப்படி தான் இருக்கும். ஓரமாக தான் நான் படுத்திருக்கேன், என்னால் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா திரும்ப நான் ட்ரையல் பார்க்கணும், எல்லாம் பண்ணணும், கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு ட்ரெஸ் வேறு ட்ரையல் பார்த்து நான் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையில் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ என்னால் சுத்தமாக முடியாது, பயங்கர டயர்டு. காஞ்சூரின் கண்ணப்பன் வந்து கொஞ்சம் போயிட்டுருக்கு. நான் வந்து இருங்க யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வாட்டி நான் ரொம்ப ஹாப்பி. நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு, நிறையானா ஒன்றில் ஒரு 4-5 வந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்ப்போமா? இதெல்லாம் வந்து என் அம்மா, என் ஃப்ரெண்டு. ஸோ இதிலேருந்து தான் நான் போன vlogலேருந்து தான் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்ப்போமா? மணிகண்டம் ராம் அவரே தான். ஸோ வழக்கம் போல் கமெண்ட் போட்டிருக்காரு, குட் ஜாப், நான் உங்கள் ஃபேன் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பியன், சாரி ஆக்சுவலாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில, தப்பாக இருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் இயர் சேனல் பர்த்டே செலிப்ரேஷன், ஃபஸி ஹியர்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு நானும் வந்து உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. போன vlogல வந்துட்டு நான் ஓட்டி விட்டு தப்பிச்சிட்டேன். ஸோ இந்த vlogல போட முடியல, ஆக்சுவலாக நான் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் vlogல
பியூராக எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் என்ன ஏதுன்னு எல்லாமே காட்டுறேன். ஏன்னா இந்த கல்யாணத்துக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் எக்ஸசைஸ் டயட்லாம் இருக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த 4 கல்யாணம் அட்டன் பண்ணுறதுக்காக ஐ திங்க் கொஞ்சம் இழைச்சிருக்கேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. பட் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எக்ஸசைஸ் வீடியோ போடுங்கன்னு சொன்னது வந்து நிலூஷினி ஆதிம் வந்து சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் அந்த சவுண்டின் டொய் அண்ட் ட்ரோல்லாம் சுத்தமாக நல்லால இரிட்டேட்டிங்காக இருக்குது, நல்லா எடிட் பண்ணுங்கக்கா அப்படின்னு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து அப்படி காமெடி எடிட் பண்ணும்போதெல்லாம் நான் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி தப்பு வராது, சாரி. அதுக்கப்புறம் வந்து ஜான்சி அவங்க வந்து அக்கா உங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் பார்ப்பேன், நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க அக்கா அண்ட் லுக் ஸோ க்யூட் அப்படிங்க. தேங்க்யூ ஸோ மச். இருங்க நான் உங்களுக்கு லைக் போட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட் போட்ட எல்லாருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து கமெண்ட் போடுங்க, தூய தமிழ்லாம் வருது நமக்கு. ஓகே சரி அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வாட்டி நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? நான் போய் படம் பார்க்க போகிறேன். நம்ம மார்னிங் வந்து பார்ப்போம். ஓகே ஸோ இப்போ நான் போய் என்ன பண்ண போகிறேன்னா கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கிறதா கிஃப்ட் ரேப் பண்ண போகிறேன். என்னன்னு கேட்காதீங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் நான் போட்டேன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து இப்போ நான் பண்ணுறதுல கண்டினியூஷனாக வரும். நான் என்ன கிஃப்ட் வாங்கிக்கேன், என்ன ட்ரெஸ் போட போகிறேன் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கிஃப்ட் ரேப் பண்ண போகிற மாதிரி நீங்கள் போய் நான் இன்னைக்கு காலையில் என்னென்ன பண்ணினேன், நேற்று என்னென்ன பண்ணேன் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துடுவீங்களா? ஓகே பை. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இதே மாதிரி ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே பை பை. ஸோ இது பிஃபோர் டே. அன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் கிளம்பலாம், என் தங்கச்சி போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். அதுக்காக கிளம்பியாச்சு. ஒரு 1 o'clock 12:30 கிட்ட கிளம்புனேன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கப்புறம் இளநீ குடிச்சிட்டு போனேன். நான் எதுவும் சாப்பிடல, காலையிலும் சாப்பிடல மத்தியானமும் சாப்பிடல. சரி அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநியும் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்க தேங்காய் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. சரின்ட்டு இதையும் சாப்பிட்டு நான் வந்து பஸ்ஸில் தான் இன்றைக்கி போகிறோம். ஸோ இன்றைக்கி கார் இல்லை, பஸ்ஸு தான். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடலாம், என்ன எந்த டயத்துக்கு கொண்டு போய் விட்றானுங்கன்னு தெரில அப்படின்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியாச்சு. சரி போயிட்டு கொஞ்சம் டைம் இருந்தால் அங்கே எங்கேயாவது போயிட்டு அதுக்கப்புறம் அவள் காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்கினோடனே கொஞ்சம் பசி பயங்கரமாக. சரின்னு சொல்லிட்டு சிங்காநல்லூர் இருக்க KFC வந்து போயிருந்தேன். சரி நானும் சாப்பிட்டு அவளுக்கும் போய் ஏதோ வாங்கி கொடுக்கலாம், ஏன்னா ஈவினிங் அவளுக்கு பசிக்கும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 பர்கர் அப்புறம் 2 என்ன சொல்கிறது அந்த சிக்கன் பீஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைஸ், ஒரு கோக் வந்துச்சு, ஒரு பர்கர், அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரைஸ் வந்து அவளுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பர்கர் சாப்பிட்டேன். அவளுக்கு பெப்சி பிடிக்காது, அதனால் பெப்சி வந்து நான் குடிச்சிட்டேன். ஸோ அவளுக்கும் பேக்கெலாம் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. அப்புறம் ஆட்டோவில் போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு திருப்பி ஆட்டோலேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஏறி நாங்கள் வந்து கரூர் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ தூக்க கலக்கத்தில் இருந்தனால அந்த கிளிப்பெல்லாம் உங்களுக்கு நான் எடுக்கலை. ஸோ அது பேசிக்காக எப்பவும் போல தான் அவள் காலேஜில் வெயிட் பண்ணி அவளை பிக்கப் பண்ணி ஊருக்கும் வந்து சேர்ந்தாச்சு. வந்தோடனே பார்த்திங்கன்னா சாருக்கு வந்து ஏதோ சலூன் போகணுமாமா. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தானே, சரி இது பண்ணிடணும் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ட்ரிம்லாம் பண்ணிவிட்டு ஹேரை ட்ரிம் பண்ணிவிட்டு பியர்ட் ட்ரிம் பண்ணிட்டு ஃபேஷியல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அதை போட்டு உட்காந்துட்டு கூட அவனோட அத்தை அப்புறம் அவங்களோட பசங்க அவங்களாம் வந்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஒரு ஆளை பார்த்து கவனிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். பட் பக்காவாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அத்தை கிளம்பிட்டாங்க. இவங்க அப்பா வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் விட்டு இவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே எனக்கு போச்சு. அண்ட் இன்னைக்கு மார்னிங், அதாவது படத்துக்கு போனேன்னு சொன்னேங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி மார்னிங் எப்படி போச்சுன்னா என் தங்கச்சி வந்துட்டா. ஸோ அவளையும் கூட்டிகிட்டு படத்துக்கும் வந்தாச்சு. ஸோ மார்னிங் ஷோவே நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஏன்னு தெரில, நான் மத்தியானம் போட்டிருக்கலாம், அவசரப்பட்டு ஒரு ஆர்வ கோளாறில் காலையிலே புக் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்தனால அவளோட சீரீஸ் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தா. ஸோ ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட அப்படியே போச்சு. நான் எப்போவுமே ஜெயம் ரவி படத்தை ஒரு 2 தடவை பார்த்தா தான் எனக்கு கதை புரியும். ஏன்னா நான் கதையை பார்த்தா தானே, நான் மூஞ்சியை மட்டுமே பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். ஸோ எனக்கு அதனால் ஃபர்ஸ்ட் டே எப்போவுமே எனக்கு புரியாது, நான் கதையை கவனிக்கவே மாட்டேன். சரி எவ்வளோ அழகாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸையே தான் பார்த்துட்ருப்பேன்.
ஸோ யாரெல்லாம் போய் பார்க்கலையோ மறக்காமல் போய் பார்த்துருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம், செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இன்டர்வெல்லில் சென்னை கோயம்புத்தூர் மாதிரி இல்லை, எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிடுவோம் நாங்கள். 3 பாப்ஸு, பொட்டேட்டோ பாப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பாப்கார்ன், கோக்கு, இன்னும் எங்கள் அம்மாலாம் வந்தாங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிடுவோம். ஸோ அப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி இன்னைக்கு கொஞ்சம் அடக்கியே வாசித்தோம், ஏன்னா போகும்போதே கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டோம். எங்களுக்கு படம் முழுக்க சாப்பிட்டுட்டே இருக்கணும், அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் மூவி முடிச்சுட்டு ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால் அம்மா நான் அவள் 3 பேரும் கிளம்பி இந்த ஹோல்சேல் ஷாப்பில் தான் கிடைக்கும் அப்படிங்கனால இங்கே வந்து அவள் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தா. சரின்னு நான் வந்து பெப்பபேன்னு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த கிஃப்ட் கவரு அதெல்லாம் வந்து ஒரு சைடு நான் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மாச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகணுன்னா சரின்னு நாங்கள் அவளை போய் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய். நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக இருக்கும், எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.